என் ஓட்டு விற்பனைக்கு இல்ல. இந்த பிரச்சாரம் எந்த மாதிரியான பிரச்சாரம்? அதுல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அறப்போர் இயக்கம் இந்த தேர்தல் சமயத்தில் என் ஓட்டு விற்பனைக்கு இல்லை, நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் கொடுப்பதோ பெறுவதோ சட்டப்படி குற்றம்ன்ற பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் செலக்டடாக குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு சில பகுதிகள் மீதும் ஒரு 120 பகுதிகளை தீவிர பிரச்சார பகுதிகள்னால் அதே தெருவில் அதே மக்களை 2 முறை 3 முறை தொடர்ந்து சந்திக்கிறோம். இதை பற்றின தொடர்ந்த விழிப்புணர்வை அவங்களுக்கு திரும்ப திரும்ப சந்தித்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பகுதி இந்த ஆதம்பாக்கம். அந்த தொடர் பிரச்சார பகுதிகள், தீவிர பிரச்சார பகுதிகளில் இந்த ஒரு வாரத்துக்கு பேரணியாக மக்களை திரட்டி பொதுமக்கள் மத்தியில் இது போல் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் கொடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சாலிடாரிட்டியை தெரிவிக்கும் விதமாகவும், இதை நினைவூட்டும் விதமாகவும். ஏன்னா இந்த வாரத்தில் பணம் கொடுக்கறது நிறைய புழக்கத்துக்கு வரும். ஏற்கனவே ஜிபே நம்பர் வாங்கியிருக்கிறாங்க, டோக்கன்லாம் கொடுத்துருக்குறாங்க, பரிசு பொருள் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அதை தடுக்கிறதுக்காகவும் அதே போல் மக்களுக்கு திரும்ப நினைவூட்டுதலுக்காகவும் இந்த பேரணியை இன்றைக்கி ஆதம்பாக்கத்தில் மாலை இப்போ துவங்கும். இந்த பேரணியை தொடங்குறதுக்கு காவல்துறை மூலயமா எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க? பொதுவாக நல்ல விஷயம் எது செய்கிறதுனாலுமே ஒரு தடுப்பு இருக்கு இல்லையா? அதே போல் அந்த பிரச்சாரம் பேரணியை ஆரம்பிக்கும் போது 50 பேருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அதே போல் பெறக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி நம்ம அனுமதி கடிதம் கேட்டிருந்தோம். 2 நாளுக்கு முன்பாக காவல்துறையிலேருந்து கொடுக்கப்படும் போது 5 பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லி அவங்க கடிதம் கொடுத்துருந்தாங்க. கடிதத்தில் அதே போல் அந்த ஸ்லம் குடியிருப்பு மக்கள்லாம் வாதம் பண்ணுவாங்க, எப்படி வாதம் பண்ணுவாங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பினதுக்கு பிறகு இன்றைக்கு தினம் காலையில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு 20-30 பேர் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேரணியை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவை நாங்கள் அனுமதிக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இருக்கிறது தான் இது போல் நல்ல விஷயங்கள் எடுக்கிறதா இருந்தாலும். ஏன்னா இப்போ பணம் கொடுக்கறத தடுக்க வேண்டியது யார்? காவல்துறை. பிடிக்க வேண்டியது யார்? காவல்துறை. தண்டனை வழங்க வேண்டியது யார்? தேர்தல் ஆணையம். ஆனால் இதை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதனால் அவங்க முதல்ல தடுத்துருக்குறாங்க. இல்லை, இந்த டீம் எப்படியும் பிரச்சாரம் மேற்கொள்வாங்க, ஒரு நல்ல பிரச்சாரம், இதை தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் கூடாது கான்ஸ்டியூஷன் படி. அதனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் அனுமதிக்கிறோன்ற சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே கடிதத்தில் குறிப்பிட்டது போல் 5 பேர் நாம் தயாராக தான் இருந்தோம் அந்த பேரணி. சார், என் ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்ற சிவர் விளம்பரங்களை நீங்கள் செஞ்சுருந்தீங்க. அரசாங்க தேர்தல் அதிகாரிகள் அதை அழிச்சாங்க. நீங்கள் இதை வன்மையாக கண்டித்து இணையதளம் மூலயமா வீடியோ பதிவு பண்ணியிருந்தீங்க. வீடியோ வைரல் ஆனதுனால இதை புதுப்பிச்சு தந்திருந்தாங்க. பொறுப்பாக செயல்பட வேண்டியவங்களே இந்த மாதிரி செய்கிறத நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இது போல் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்ற ஒரு 70 அடி சுவரில் எழுதப்பட்டிருந்த வாசகம், அந்த வாசகத்தை இவங்க சுவரில் அழைச்சிருங்க, இந்த சின்னங்கள் கட்சிகள் இருக்கிறதெல்லாம் அழிச்சிருங்க அப்படின்றத சொன்னதன் அடிப்படையில் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனால் அது நமக்கு செய்தி தெரிய வந்ததுக்கு பிறகு அது சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பியிருந்தோம். உரிய நபர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருந்து திரும்ப தேர்தல் ஆணையம் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறத ஆதரிக்கிறதோ பணம் கொடுக்கறத ஆதரிக்கிறதுன்னு கேள்வி எழுப்பியிருந்தோம். அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி உடனடியாக தலையிட்டு அதை திரும்பவும் புனரமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சார், விஷயம் என்னதான் தேர்தல் ஆணையம் சரி செஞ்சு கொடுத்துருந்தாலும் புதுசாக செஞ்ச அளவுக்கு இல்லை. 2வது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா தேர்தல் ஆணையத்துக்கு? இந்த வேலை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை. இது அவங்களுக்கு பொறுப்பு, கடமை, அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? நீங்கள் இதை எடுத்து செஞ்சுருக்கீங்க. சொல்லப்போனால் அவங்க உங்களை பாராட்டணும். இதுக்கு பதிலாக உங்களுடைய இந்த வேலைப்பாடுகளை கெடுக்கிறது அவர்களுக்கும் ஒரு வகையில் இதுக்கு துணைப்படுற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் ஒரு தவறான தகவலை பொதுவெளியில் பரப்புறீங்க, அதை அழிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பொதுவெளியில் வைக்கிறீங்க. அதுக்கு இவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். அதை இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தேர்தல் ஆணையம் உண்மையாகவே இது கண்டனம் அவங்களுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு. ஏன்னா சும்மா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிக்க சொல்கிறதுல எந்த பயனுமே கிடையாது. அதே போல் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஓட்டு விற்பனைக்கு இல்லை, நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு அங்கங்கே ஒரு மாவட்டத்தில், ஒரு கிராமத்தில் ஒரு அமைப்பு, தன்னார்வ அமைப்புகள் அங்கங்கே செஞ்சுருப்பாங்க. அதை தான் இது வரைக்கும் தமிழ்நாடு மக்களும் பார்த்துருப்பாங்க, தேர்தல் ஆணையமே பார்த்துருக்கோம். முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பெருந்திரளான முயற்சியாக அறப்போர் இயக்கம் செய்கிறத இப்போ தான் மக்களும் பார்க்குறாங்க, நாமளும் அதை பார்க்குறோம். அதே போல் இதுக்காக நிறைய சுவர்களை எழுதியிருந்தோம். இந்த சுவர்களை அழிக்க சொன்னதின் அடிப்படையில் அழிச்சிட்டாங்க. அது புதிய அதே இடத்துக்கு அதே பொசிஷனில் வரலை. அப்படி இருந்தாலுமே கூட முதல் முறையாக இது போல் வாசகங்கள் இருந்ததுன்னா அழிக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கொட்டு கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்போது இதற்கு மேலே சுவர்களில் அழிக்கணும் அப்படின்னா ஓட்டுக்கு விற்பனைக்கு இல்லை அப்படின்ற வாசகங்களை இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அழிங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு மேலே தான் அவங்க கொடுப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் போல் தேர்தல் ஆணையம் இப்போ தான் கொஞ்சம் போல் விழித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் நம்ம கேட்டதுனால. இதே வெளியில் தெரியல, சமூக வலைதளங்களில் தெரியாத ஏதோ ஒரு அமைப்பு ஒரு கிராமத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அழிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கூர்நோக்கி வேலை செய்யணும். அப்போ கிராமங்களில் நகரங்களில் பகுதிகளில் யாரெல்லாம் இந்த எண் ஓட்டு விற்பனைகளுக்காக வேலை செய்கிறாங்க, ஓட்டு விற்கக்கூடாதுன்றதை, பணம் கொடுக்கக்கூடாதுன்றதை பற்றியும் பெறக்கூடாதுன்றதை பற்றி யாரெல்லாம் விழிப்புணர்வை வேலை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைச்சே வேலை செஞ்சுருக்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கு அந்த சிந்தனை கூட இன்னைய வரைக்கும் வரலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒரு ஐவாஸ்க்கு தேர்தல் ஆணையமாக தான் இங்கே இருக்குது. கண்ணுக்கு முன்னால் ஜிபே நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்க. நீ காலைல கூட இந்த சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், பணம் கொடுக்குறாங்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்கன்னு. ஒரு முதுகெலும்புள்ள தேர்தல் ஆணையமாக இருந்தால், நியாயமான தேர்தல் ஆணையமாக இருந்ததுன்னா மக்களை ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண அனுமதிக்கான எல்லா விதிகளையும் 100% கடைபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. 1% 2% இல்லை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 100% கடைபிடிக்க வேண்டிய இடத்துல தான் அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் இருக்கிறாங்க, மற்றும் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அதை தான் நம்ம செய்ய சொல்லி கேட்குறோம். இப்போ உங்களை போல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கிறக்கூடியவங்க, தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் கேள்வி எழுப்புனதுனால தான் கொஞ்சம் போல் வேலை நடக்குது. அதனால் ஏற்கனவே அளிக்கப்பட்டதுக்கு எங்களுடைய கண்டனங்கள். தொடர்ந்து இந்த ஒரு வாரத்தில் தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக வேலை செய்யணும் நம்ம எதிர்பார்க்கணும். சார், இதே மாதிரியான ஒரு நிகழ்வு மறுபடியும் தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேற ஒரு மாநிலத்திலேயோ இனிமேல் நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? தேர்தல் அதிகாரிகள் தெரிஞ்சே செய்கிறது சரியா? ஓட்டு போடுங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க என்ற மாதிரியான வசனங்களை தான் நீங்கள் எழுதியிருந்தீங்க. அதை தெரிஞ்சே தான் அழிச்சிருக்கிறாங்க. இது சரியா? இதுதானே இவர்களுடைய வேலை? இதுக்கு தானே இவங்க சம்பளம் வாங்குறாங்க மக்களோட வரி பணத்தில் இருந்து. மக்களோட வரி பணத்தை சம்பளமாக வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உண்மையாகவே இந்தியா அளவில் மற்ற மாநிலங்களில் எண் ஓட்டு விற்பனைக்குள்ள மை ஓட் நாட் ஃபார் சேல் பெரிய அளவில் கேம்பெயின் நடந்திருக்கானா நடக்கலை. முறையாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி குற்றம்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 2-3 தேர்தல் பார்த்துருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறேன். இந்த முறை தான் தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி குற்றம்னு அவங்க ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காங்க. அங்கங்கே பதாகைகள் இப்போ தான் கொஞ்சம் போல் எழுதுகிறாங்க. அப்புறம் தலைமைச் செயலகத்தில் அந்த போர்டில் இப்போ தான் வச்சுருக்கிறாங்க. இது சட்டப்படி குற்றன்றதே இப்போ தான் அவங்களுக்கே தெரிய வருது. அவங்க இது வரைக்கும் 100% பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் கேம்பெயினே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தை தட்டி எழுப்ப வேண்டிய வேலையே இந்த கேம்பெயினால தான் நடந்திருக்கு. இப்போ தான் முறையாக இது சட்டப்படி குற்றம், இது மக்களுக்கே தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மக்கள் இதுக்கான சட்டம் போடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு இது மக்களுக்கு தெரியலையான்னு அவங்க கேட்குறாங்க. மக்களுக்கு இது போன்ற சட்டமே இருக்கிறதே தெரியல, இது தேர்தல் ஆணையம் தெரியப்படுத்தணுன்றோம். மொத்த இந்திய தேர்தல் அலுவலகத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் போல வேலை நடந்திருக்குன்னு சொல்லலாம். சென்னை ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதிகளுக்கு நம்ம போக போகிறோம். எண் ஓட்டு விற்பனைக்கல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் அவங்க வீட்டு வாசலில் எண் ஓட்டு விற்பனைக்கல்ல நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. மனமாற்றம் பல வீடுகளில் நிகழ்ந்திருக்கு. இந்த கடைசி வாரத்தில் நினைவூட்டக்கூடிய ஒரு விதமாக இந்த பகுதியில் மீண்டும் ஒரு நினைவூட்டலாக இன்னொரு துண்டு பிரசுரத்தை கொடுத்து மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை இந்த ஒரு அணி மூலமாக நம்ம நிறைய பேர் வச்சு பண்ணணும்னு வச்சோம். ஆனால் தேர்தல் ஆணையம் இல்லை 5 பேர் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். நாங்கள் அதனால நாம் இப்போ துவங்குறோம். இன்னும் நாளைக்கு மதுரையில் பண்ணுறோம். ஸோ மக்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு மதுரைக்கு வரக்கூடியவர்கள் மதுரைக்கு வாங்க. மதுரையில் தத்தநேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிகா மேல்நிலைப் பள்ளியிலேருந்து அங்கே துவங்குறோம். இப்பொழுது இந்த பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நேர்மையான சமூகம் அமையணும்னா நாம நேர்வழியில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போகிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. நாம நேர்வழியில் நடந்தால் தான் நாளைக்கு ஒரு நேர்மையான சமூகத்தை நோக்கி நம்ம நகர முடியும். அதனால் அதை நோக்கி இந்த பயணத்தை நம்ம இன்னைக்கு துவங்குறோம். நன்றி.
எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ பரிசு பொருளோ கொடுப்பதும் வாங்குவதும் கொடுப்பதும் வாங்குவதும் கொடுப்பதும் வாங்குவதும் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் ஓராண்டு சிறை தண்டனை ஓராண்டு சிறை தண்டனை எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ பரிசு பொருளோ வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ பரிசு பொருளோ வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாக்களிப்போம் 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 நேர்மையாக வாக்களிப்போம் நேர்மையாக வாக்களிப்போம் 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 நேர்மையாக வாக்களிப்போம் நேர்மையாக வாக்களிப்போம் எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ பரிசு பொருளோ வாங்குவது குற்றம் வாங்குவது குற்றம் சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல வாங்க வேண்டாம் அல்ல. எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ பரிசு பொருளோ வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாக்களிப்போம் 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 நேர்மையாக வாக்களிப்போம் நேர்மையாக வாக்களிப்போம் 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 நேர்மையாக வாக்களிப்போம் நேர்மையாக வாக்களிப்போம் எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல விற்பனை கல்ல ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ பரிசு பொருளோ வாங்குவது குற்றம் வாங்குவது குற்றம் சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ பரிசு ஓட்டு விற்பனை கல்ல வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பரிசு பொருளோ வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பணமோ ஓட்டுக்கு பரிசு பொருளோ ஓட்டுக்கு பரிசு பொருளோ வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் விற்பனை கல்ல 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 எங்கள் வாக்கு விற்பனை கல்ல எங்கள் வாக்கு விற்பனை கல்ல எங்கள் வாக்கு விற்பனை கல்ல எங்கள் வாக்கு விற்பனை கல்ல வாக்களிப்போம் வாக்களிப்போம்
வாக்களிப்போம். வாக்களிப்போம் வாக்களிப்போம் நேர்மையாக வாக்களிப்போம். நேர்மையாக வாக்களிப்போம் வாக்களிப்போம் வாக்களிப்போம். வாக்களிப்போம் வாக்களிப்போம் நேர்மையாக வாக்களிப்போம். நேர்மையாக வாக்களிப்போம் அம்பேத்கர் நகர் மக்களே, அம்பேத்கர் நகர் மக்களே அம்பேத்கர் நகர் மக்களே, அம்பேத்கர் நகர் மக்களே வாக்களிப்போம் வாக்களிப்போம். வாக்களிப்போம் வாக்களிப்போம் நேர்மையாக வாக்களிப்போம். நேர்மையாக வாக்களிப்போம் அம்பேத்கர் நகர் மக்களே, அம்பேத்கர் நகர் மக்களே வாக்களிப்போம் வாக்களிப்போம். வாக்களிப்போம் வாக்களிப்போம் நேர்மையாக வாக்களிப்போம். நேர்மையாக வாக்களிப்போம் எல்லாரும் பக்கமும் தெரியுதா? நகர் மக்களே அம்பேத்கர் நகர் மக்களே, அம்பேத்கர் நகர் மக்களே அம்பேத்கர் நகர் மக்களே, வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம், வாங்க வேண்டாம், விற்க வேண்டாம் விற்க வேண்டாம் உங்கள் உரிமையை உங்கள் உரிமையை, உங்கள் எதிர்காலத்தை உங்கள் எதிர்காலத்தை ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டுக்கு பணம் வாங்கி பின்னால இருக்கவங்க கொஞ்சம் முன்னால வா. விற்க வேண்டாம் விற்க வேண்டாம், உங்கள் உரிமையை இழக்காதீர் உங்கள் உரிமையை இழக்காதீர், உங்கள் உரிமையை இழக்காதீர் உங்கள் உரிமையை இழக்காதீர், ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும், ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் குற்றம் 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 குற்றம்.